தாவேகா தேர்தல் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி சென்னை எழும்பூரில் விவசாயி ஒருவரை பாடையின் மீது சடலம் போல் படுக்க வைத்து ஒப்பாரி வைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகுபதி, இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து இந்திய விவசாயிகளின் சங்க ஒருங்கிணைப்பு குழு மற்றும் அனைத்து காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலுக்கு முரணான வேளாண் கடன் தள்ளுபடியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும், அதேபோல் சிறு விவசாயிகளின் 5 ஏக்கர் மற்றும் குறு விவசாயிகளின் 2.5 ஏக்கர் வரை நிலத்தின் அளவை கணக்கில் கொண்டு கடன் தள்ளுபடி அறிவுறுத்த வேண்டும் என்றும், கடன் தொகையை கணக்கில் கொண்டு தள்ளுபடி அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும், நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3500 செப்டம்பர் 1 முதல் வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி மற்றும் பெரு விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி என முழுமையாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் விவசாயி ஒருவரை இறந்தது போல் படுக்க வைத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து அவரை சுற்றி மற்ற விவசாயிகள் அமர்ந்து ஒப்பாரி வைத்து இந்த உடலை எடுத்து செல்வது போன்ற நூதன முறையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நூதன போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். எதுவும் செய்ய வேண்டாம்.